அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். தீபாவளி எல்லாம் முடிஞ்சதா? தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு தீபாவளி முடிஞ்சிருச்சு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆனா நீங்க அனில் மார்க் பட்டாசுகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் போட்டிருந்தீங்க. விட்டுருங்க, ஏங்க தீபாவளி அன்னைக்கு கூட விடாம நீங்க ஓயாம. அனில் மார்க் நம்மளுடைய நண்பர், அதனால அனில் மார்க் பட்டாசோட கொண்டாடுங்க. சில பேர் ஸ்டாண்டர்டோட கொண்டாடுவாங்க, சில பேர் காளிஸ்ரீ கொண்டாடுவாங்க. நாங்கள் அனிலில் கொண்டாட சொன்னோம், அவ்வளோதான். குழந்தைங்க கூட அணிலோட விளையாடணும்னு ஆசைப்படும், தெரியல. ஆனா நீங்க விளையாடணும்னு ஆசைப்படல, அணில பொசிக்கணும்னு ஆசைப்படுறீங்க போல தெரியும். அணில நாங்கள் எதுக்கு பொசிக்க போகிறோம்? பொதுவாக அணில நான் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் அணிலாம் சாப்பிடுவாங்க. அணில் 65 அணில் சாப்பிடுவாங்க. நம்ம அதுக்கு சாப்பிட்றது இல்லை. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு நமக்கு தெரியும், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறது தாவேகா கூட்டத்துக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா இப்போ அவர்கிட்ட போய் அந்த ஸ்பீடு அந்த பையன்கிட்ட போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய்னு சொல்லியிருந்தா அவன் யாரான்னு சொல்லி அடிச்சிருப்பான். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடின்னு தெரியும். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் கூகுளில் போய் பாட்டு பார்த்துருப்பான். ஆனா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போடும்போது கூகுளே காட்டாத, சாட் ஜிபிடி போட்டா கூட வராது. தெரியாது. அதாவது தாவேகா கூட்டம் ஒரு தற்குறி கூட்டம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா இந்த சம்பவம். அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க விஜய, அவர் தேடி பிடிக்கணும் இல்ல பைத்தியக்கார இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் த ஃபக்ன்னு இருக்கான். மூடிட்டு போங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவன் ஆங்கிலத்தை சொல்லிருக்கான். ஆங்கிலத்துல கெட்ட வார்த்தை போட்டு இதுக்கு என்ன அர்த்தங்க? வாட் த ஃபக் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பேச மாதேசு? அவன் சொன்ன வார்த்தையை சொல்லணும்ல. இல்ல அவரும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல அண்ணாங்கட்டி தெரிஞ்சுக்க தளபதி கே வாட் த ஃபக்ன்ட்டான். பூன்னு துப்பி அனுப்பிச்சிருக்காங்க, காரி துப்பி அனுப்பிச்சிருக்காங்க. Baby, what's that? விஜய் தளபதி விஜய் சவுத் இந்தியா. கேவலமல்ல உங்களுக்கு? இத பெருமையா எடுத்து விஜய் ஃபேன் பேஜ்ல பெருமையா எடுத்து உலக அளவில் போன விஜய்னு போற வேர்ல்ட் வைடு விஜய். அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு இவங்க என்ன கேட்டாலும் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, ஏன்டா கரூருக்கு விஜய் போலன்னு கேட்டா கதறு. என்னடா வீட்டுல உட்காந்துக்கிட்டே அவர் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலாம், கதறு. ஏன் 7 மணி நேரம் மக்களை காக்க வச்சாரு, கதறு. ஏன் தண்ணி கொடுக்கல, கதறு. கதறல் ஜாஸ்தி ஓவரா இருக்கு, கதறல் ஓவரா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு, அதிகமா இருக்கு துரைமுருகன் போன்றவர்களுக்கு அப்படின்றாங்க. விஜயை பாக்குறது யாராலையும் பார்க்க முடியுமா? கோடி பேர்ல ஒருத்தர் தான் அவரை பார்க்க முடியும். அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. கொஞ்சம் மேலவா, இப்படி ஹைட் ஏறுவா. அவ்வளவு பெரிய ஒண்ணு சீன் உங்களுக்கு இல்லையே. நீங்க யார் முதல்ல? கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 மாசம் ஆச்சு. பிப்ரவரி 2ஆம் தேதி 2 வருஷம் ஆக போகுது. உங்களை போல எத்தனையோ ஊடகங்கள் எவன்ட்ட மைக்க நீட்டுவீங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீங்க? நீங்க எங்க கொண்டு மைக்க வைப்பீங்கன்னு தெரியாது. மாதேஷ் மாதிரி ஆளுக்கெல்லாம் மைக்க கொண்டு போய் எங்கிட்டு சொருவீங்கன்னு தெரியாது. சொருவீங்க. ஆனா அவர்கிட்ட மட்டும் நீங்க மைக்க சொல்றீங்கன்னா அந்த சிங்கமுத்தூர் படத்துல மதுரமல்லி வடிவேல் கதவு போட்டுற மாதிரி போந்து பார்த்தா தரடா காசு கேப்ப. இவர் மைக்க நின்னோடனே அப்படின்னு கதவு மைக்க பார்த்தோடனே மூஞ்ச மூடுறாப்ல. மைக் அலர்ஜி அவருக்கு. திரைப்படங்களை மட்டும் கத்தி படத்துல பாத்தீங்கன்னா, சர்க்கார் படத்துல பாத்தீங்கன்னா எல்லா பிரஸ் மீட்டிங் கூட்டு வச்சுட்டு மெர்சல் படத்துல ஆல் இந்தியா சேனல்ஸ் அத்தனை இருக்கும். அப்படி பேசுவாப்ல. கத்திலே ஒழுப்பின ஊழல் சார் இது, கத்திலே ஒழுப்பின ஊர் சார் இது. காத்து வெறும் காத்த மட்டுமே வித்து கோடியா ஊழல் பண்ற ஊரியா இது. நீங்க பாருங்க, தாவேகாக்காரன் பேசுறதை விட தாவேகாக்கு ஆதரவா பாஜக வரிச்சு கட்டிட்டு வெளியே வருது. இல்ல பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும் யாருமே. நீங்களும் அந்த அறத்தோட தானே பேசக்கூடியவங்க. மணிப்பூரை புடுங்க போனீங்களா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.
யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மணிப்பூருக்கு ஏன் போல நீங்க? பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கணும்னா மணிப்பூர்ல ஒரு 2 பெண்களை 100 பேர் பாலியல் வன்கொடுமை புடுங்க போனீங்களா? பாஜகக்காரங்க புடுங்க போனீங்களான்னு கேக்குறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டி விட்டுருவேன். சோறும் திங்கிறிய இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூலபூமி பொழைக்க கிகோலோ பையன் வரப்புறார் ராஜ்மோகன் போன்றவர்கள் எல்லாம் தளபதி வந்து கொண்டிருக்கிறார், வருகிறார், ஓடி வருகிறார், உதய சூரியன் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்க, ஓடி வருகிறார் உதய சூரியன், நாமக்கல் வந்துட்டாரு, படியை தாண்டிட்டாரு, படி தாண்டா பத்தினி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி 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 செய்தியை போட்டா மக்கள் கூஸ் பம்ப்ஸ்ல கிளம்பி வெளியே வந்துட்டான். இல்ல விஜய், நாங்க நிக்கிறோம். நீங்க முடிவு பாதிக்க எழுதாதீங்க. விஜய் குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதாதீங்க. சொல்லவே இல்லையே, நீங்க பதறீங்க. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு கடவுளே வந்து சொல்லி இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாருல்ல அந்த வீடியோல விஜய். கடவுள்னு சொல்லி கரூர்ல இருந்து சிலர் சொல்றது கடவுளே சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கரூர் மக்கள் தான் இப்ப எங்க கிட்டயும் சொல்றான். 12 மணிக்கு வர வேண்டும், வரணும்னு சொல்லிட்டு எதுக்கு 7 மணிக்கு ஆட்டிட்டு வந்தாரு? என்கிட்ட 2 குழந்தைகளையும் ஒரு மனைவியும் பறி கொடுத்த ஒரு குடும்பத்துல 3 சாவு, அந்த 3 பேரையும் பறி கொடுத்த ஒரு கணவர் சொல்றாரு. விஜய் வந்துட்டு இப்ப இங்க 8 மணிக்கு தான் வருவார்னா அந்த ஈரவங்கத்தை சொல்லி தொலைலாம்லைங்க சார். நான் யாரும் போய் வந்திருக்க மாட்டோம்ல. இப்ப சொல்றானுங்க விஜய் பர்மிஷன் வாங்குறது மதியானம் 3 மணில இருந்து நைட்டு 10 மணி முடியுன்னு. கூட்டத்தை அவங்க மாஸ்க் கட்டணும். இப்ப எங்க ஊர்ல 3 பேர் போயிட்டாங்க. 12 மணிக்கு வர வேண்டியவர் எதுக்கு 7:45 வந்துவீங்க? நீங்க ஆட்டிக்கிட்டு வருவீங்க, நாங்க வந்து சாகணுமா? என் குடும்ப கூட்டி தானே பிள்ளை போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு பதிவு இருக்கு. இவர் வந்தாலே பேரிகார்டை தள்ளிட்டு போராட்ட களத்துல முன்னேறிச்சல் இதெல்லாம் நீங்க போராட்ட களத்துல உன்னை கூப்பிடல. போராட்ட களத்துல போராட்டத்துக்கு நாங்க கரூருக்கு அவருக்கு இப்ப ரூட் இல்லைங்க. அவர் வெளியே போனா அவரு கேக்குறாரு. அவருக்கு ஏன் தேசிய நெடுஞ்சாலை எதுவும் வெளில வந்துருச்சா? ராம்பாக்கத்துல இருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு, பழைய புது பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து கரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. சாட்டைக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சேட்டையாவே இருக்கு. உங்க அரசியல் வந்து இப்ப விஜய்னாவே உங்களுக்கு ஒரே சேட்டத்தனமா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு நீங்க இருன்னு வந்தாரு. எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான், அவருக்கும் சட்டம். இப்ப போக முடியுமா? இந்த சூழ்நிலைக்கு அவர் போக முடியுமா? இப்ப மழை பெய்து போக முடியாது. நாளைக்கு காலைல மழை நின்னோடனே போலாம். ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. இப்போ நீங்க தருமபுரிக்கு போயிட்டீங்க, யார்ட்ட அனுமதி? இல்ல நான் சாதாரண ஆளு, விஜய் சாதாரண ஆளா? புடிங்கயா? என்ன பெரிய நீங்க தாங்க பில்டப். யார் தெரியுமா? அந்த விவேகம் படத்துல அஜித் குமாருக்கு வந்து விவேக் ஒரு பில்டப். அவன் யார் தெரியுமா? அவன் சாதாரண கிடையாது. அவனை எதிர்த்தா மோத முடியாது. அவன் அப்படி பில்டப் கொடுப்பாப்ல. Hey Ram, the days have changed man. Just like that people are fata coming up. Huh? இல்ல ஃப்ரீடமா விட்டாங்கன்னா அவர் தான் சொன்னாரு, என்னால கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, என்னால பேச முடியல, இத்தனை நிமிஷம் தான் பேசணும், இப்படி இல்லாம எனக்கு இல்லன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாற கொட்டிடுவாரு. 1 மணி நேரம் பேசுங்க விஜய் அப்படின்னு சொன்னா உலக வரலாற்றிலே அந்த இத்தாலியிலே அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே திராவிட வரலாறு, தமிழ் தேசிய வரலாறு, இந்திய வரலாறு, நேரு, அப்படியே இந்திரா காந்தி வரலாறு, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் திருச்சி ரத்னவேல் தேவர் எல்லாத்தையும் பேசி அறுத்து அப்படி தள்ளி தமிழ்நாடு 38 மாவட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா? தமிழ்நாடு எப்படி உருவாச்சு தெரியுமா? சங்கரலிங்கார் யார் தெரியுமா? அண்ணாதுரை என்ன பண்ணாரு தெரியுமா? அறுத்துருவாரு. எழுதி வடிச்சு படிக்க 10 நிமிஷம் கூட பேச தெரியாது. அவரே சொல்றாரு, நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், அதுலயே நீங்க வந்து தடை போடுறீங்கன்றாரு. சூழ்நிலை சரியான உடனே அவர் கரூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அங்க போய் அந்த மக்களை சந்திக்கிறேன்றாரு. விரைவில் சந்திப்பாங்க. எங்க ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த 7 மாசம் கர்ப்பமான உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. குழந்தை பத்த இவன் வந்து கூப்பிட்டே இருப்பான், குழந்தை பத்தோடனே வருவாங்க. அது மாதிரி இவர் வந்து சூளா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சூளா இருக்கா? சூல்னா கர்ப்பம். சூளா இருக்கா? அதனால சூல் சரியான உடனே வருவாங்க. அது மாதிரி இவர் சூல் சரியான உடனே வருவார். இவன் கர்ப்பமா இருக்காரா? ஒரு முட்டை, ஒரு கோழி இருக்குல்ல, அந்த கோழி முட்டை ஒட்டது அடகாத்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு 21 நாள் தான் ஆகுது. கோழியே முட்டை போட்டு 21 நாள் குஞ்சு பொறிச்சிடும். தேதி 25. இன்னும் இவரு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறாரு. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. நான் வழக்க சொன்னதுக்கு அப்புறம் கூட என் பக்கத்துல உட்காந்துப்பியா? இல்ல 22 இன்னைக்கு 22ங்க. சம்பவம் வந்து 27ங்க. 25 நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும். நான் கணக்கு பண்ணி டெய்லி உட்கார்ந்து எழுதிங்க. என்கிட்ட சொல்றீங்களா நீங்க? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? ஐயோ வர்றானு.
இப்ப சிபிஐ விசாரணை எல்லாம் வேற போயிருக்காங்க. அந்த நேரத்துல இவருக்கு அங்க அந்த பர்மிஷன் எல்லாம் கிடைக்குமா? அந்த விசாரணை ஒரு புறம், இவர் ஒரு புறம் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நீங்க திமுகவோட ஆதரவாளர் எனக்கு தெரியும். ஆராசா கூட இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, அது தெரியும் எனக்கு. ஆனா தாவேக்காக்கு இவ்வளவு ஃபேவரா பேசணும் இதுக்கு சாலினி, ரெட் பிக்ஸ், ஃபெலிக்ஸ், சவுக்கெல்லாம் நீங்க பழைய ஆட்கள்ல சொல்லிக்கிங்க. எங்களுக்கு அதை பத்தி